Hi friends, welcome to Aadhish Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான ஜவரிசி பாயாசம் தாங்க பார்க்க போறோம். இது எப்பவுமே நம்ம செய்யற பாயாசத்தை விட ரொம்பவே டிஃபரண்டா டேஸ்டா இருக்கும். இப்போ எப்படி செய்யறது, இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாமாங்க. இப்போ ஜவரிசி பாயாசம் செய்கிறதுக்கு நாங்கள் ஜவ்வரிசி ஒரு கப்பளவு எடுத்து இதை வந்து ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுட்டோங்க. நமக்கு ஜவ்வரிசி ஊற வச்சு செய்யும்போது ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். நீங்கள் ஊற வைக்கலைன்னா எக்ஸ்ட்ராவாக டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. நம்ம கையில் எடுத்து இந்த மாதிரி அழுத்தி பார்த்தோம்னா நல்லா மசியணும். அந்த மாதிரி நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்போ ரொம்பவே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ ஜவ்வரிசி நமக்கு ஊற வச்சு எடுத்தாச்சு. நம்ம இதுக்கு தேவையான பால் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். இப்போ இங்கே ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுருக்கேன். இதில் இங்கே ஒரு கப்பளவு சர்க்கரை எடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம கேரமலைஸ் பண்ணி சேர்க்க போகிறோம். அந்த மாதிரி சேர்க்கும்போது நமக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நல்லா கலராகவும் இருக்கும். இது வந்து நம்ம டீ குடிக்கிற கிளாஸில் ஒரு 3/4 கிளாஸ் அளவு இருக்குங்க. இதை வந்து நான்ஸ்டிக் கடாயில் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது நல்லா மெல்ட் ஆகி கோல்டன் ப்ரௌன் ஆகி கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இதுவே வந்து நார்மல் கடாயில் பண்ணுறீங்கன்னா நமக்கு ஒட்டிக்கும். நான்ஸ்டிக்கில் பண்ணும்போது ஒட்டாத வரும். நீங்கள் இரும்பு கடாயில் கூட இதை வந்து பண்ணலாம். இப்போ பாருங்கள், சக்கரை வந்து நல்லா கரைஞ்சி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கலர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆக விட்டுறாதீங்க, நமக்கு அப்புறம் வந்து சக்கரை கசக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம பால் சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு 1/2 லிட்டர் அளவு பால் எடுத்திருக்கேன். இது வந்து நார்மல் பால் தான், காய்ச்சின பால்லாம் எதுவும் கிடையாதுங்க. இது சேர்த்ததும் நமக்கு அந்த சக்கரை பாகு வந்து நல்லா கெட்டி ஆகிடும். அது ஒன்றும் இல்லை, சூட்டில் வந்து அந்த சக்கரை நல்லா மெல்ட் ஆகி வரணும். இப்போ பாருங்கள், அடுப்புலேயே இந்த மீடியம் ஃப்ளேமில் இருந்ததும் அந்த சக்கரை கரைஞ்சி பாலோடு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. பாலும் வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது வந்து நமக்கு நேச்சுரலாகவே கலர் கிடைக்கும். டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 3/4 கிளாஸ்லேருந்து 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் திக்னஸாக வைக்க போகிறேன் அப்படின்றதுனால 3/4 கிளாஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1.5 கிளாஸ்லேருந்து 2 கிளாஸ் வரையும் பாயாசத்துக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருந்த ஜவ்வரிசியை மட்டும் சேர்த்துக்கலாம். இது நம்ம முழுக்க பாலில் செஞ்சுருக்கனால ரொம்பவே டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் தண்ணி கூட சரிபாதி சேர்த்து செய்யலாம். இப்போ பாருங்கள், ஜவ்வரிசி எல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இதுக்கு ஹெல்த்தியான நட்ஸ் பவுடர் வந்து அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் இப்போ தண்ணியாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் அது வந்து ஜவ்வரிசி வெந்து வரும்போது நமக்கு நல்லா திக்காகி வந்துடும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கே ஒரு மிக்சர் ஜார் எடுத்துருக்கேன். ஈரம் இல்லாத எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 1/4 கிளாஸ் அளவு சக்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவு எடுத்துருக்கேன். மொத்தமாக 1 கப் அளவு சக்கரை 1/2 லிட்டர் பாலுக்கு சரியாக இருக்கும். அதாவது டீ குடிக்கிற கிளாஸில் 1 கிளாஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம், கம்மியாக வேணும்னா கம்மி பண்ணிக்கலாம். இதோட ஒரு 10லேருந்து 15 முந்திரி சேர்த்துக்கலாம். ஒரு 10 பாதாம், ஒரு 10லேருந்து 15 பிஸ்தா சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையுமே நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. இங்கே ஜவ்வரிசியும் ஓரளவு நல்லா வெந்துருச்சு. நல்லா மிதந்து வரும்போதே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச நட்ஸ் பவுடரை ஃபுல்லாக சேர்த்துக்கலாங்க. நம்ம சக்கரை சேர்க்கும்போது நட்ஸ் வந்து நல்லா பவுடர் ஆகும். இதுவே நட்ஸை மட்டும் அரைச்சிங்க அப்படின்னா ரொம்ப பவுடர் ஆகாது. அதனால தான் நான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சக்கரை சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், நமக்கு இப்போ பாயசம் வந்து ஓரளவு நல்லாவே திக்காகி வந்துருச்சு. ஜவ்வரிசி வந்து நல்லா வெந்துருச்சு. இது வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நமக்கு ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. பாயாசம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஜவ்வரிசி கையில் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா பிசு பிசுன்னு இல்லாத நல்லா அவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கும். நமக்கு நல்லா மேலே மிதந்து வரும்போதே தெரியும் வெந்திருக்கானே. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நமக்கு குடிக்க சூப்பராகவும் இருக்கும். அவ்வளோதான், இப்போ பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம தாளித்து கொட்டிடலாம். அதுக்கு இங்கே ஒரு வானல் வச்சுருக்கோம். ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் நல்லா உருகுனதும் இதோட ஒரு 5-6 முந்திரி, ஒரு 10 திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க. அப்போ தான் முந்திரி திராட்சை வந்து நமக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும், கருபடாமல். இப்போ முந்திரி திராட்சை வந்து நல்லா வறுத்தாச்சு. இதை வந்து அப்படியே நம்ம ரெடி பண்ண பாயாசத்தில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்பவே சிம்பிளானது, அதே போல் ஹெல்த்தியானது. நல்லா ரொம்ப லிக்யூடாக இருக்கும்போது இந்த பாயாசம் வந்து நமக்கு குடிக்கவோ சாப்பிடவோ டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் திக்னஸாக இருந்தால் ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இது வந்து இதுக்கு மேலே ரொம்ப திக்னஸ் ஆகாதுங்க, லைட்டாக திக்னஸ் ஆகும். உங்களுக்கு லிக்யூடாக வேணும்னா எக்ஸ்ட்ரா பாலோ தண்ணியும் நீங்கள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.